ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சின்ன கம்பெனி வேலை விஷயமா ஃபிலிப்பைன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ கிளம்பியாச்சு. தாம்பரத்துலேருந்து இப்போ தான் ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். பார்க்குறீங்க ஏர்போர்ட், இதுதான் போர்டிங் பாஸ் வாங்குகிற பிளேஸ். உள்ளே என்ட்ரி பண்ணுறீங்க. என்ட்ரி பண்ண உடனே டிஸ்பிளேயில் இருக்கும் எந்தெந்த ஏர்வேஸ் எங்கெங்கே அப்படின்னு சொல்லி. அதை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் நின்று நம்ம போர்டிங் பாஸ் வாங்க வேண்டியது தான். ஜஸ்ட் உங்கள் ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் பாஸ்போர்ட் மட்டும் காட்டினீங்கன்னா போதும். இதோ என்னோடய டிக்கெட். போகிறதுக்கு வரதுக்கு ரெண்டுமே புக் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் நான் இப்போ போகிறது ஆனரபிள் வீசா. போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நேராக இப்போ நான் இமிக்ரேஷன் போனேன். அந்த வீடியோ எடுக்க முடியல. இமிக்ரேஷனில் பெருசாக எதுவும் கேட்டுக்கலாங்க. ஜஸ்ட் எங்கே போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, எத்தனை நாள், இது மட்டும் தான் கேட்டாங்க. வேறு எதுவும் எனக்கு பெருசாக கேள்வி கேட்கல. நான் கூட அது இதுன்னு பயந்துகிட்டே போனேன். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு செக்கிங் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து இங்கே உட்காந்துக்கலாம். எந்த நம்பர் கேட்டோ அதை பார்த்துட்டு உட்காந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பேர் கீழே போகிறாங்க. அதில் கீழே போனவங்களுக்கெல்லாம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே மேலே இருக்கவங்கெல்லாம் டேரெக்டாக ஃப்ளைட்டில் ஏறுறது. இப்போ நீங்கள் பக்கம் தான் நான் இருக்கிற டெர்மினல் கிட்ட வாட்டர் ஃபில் பண்ணுற ஏரியா இருந்துச்சு. ஸோ நம்ம காலி பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா கூட இங்கேயே ஃபில் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நல்லா க்ளீனாகவும் இருந்துச்சு ரெஸ்ட் ரூம்ஸு. இதுலேயும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் போர்டிங் கூப்பிடுவாங்க. கூப்பிட்றதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு போனால் போதும். இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறோம். எஸ், இந்த மாதிரி தான். கீழே போகிறவங்களாம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. மேலே இருக்க நம்ம எல்லாருமே இந்த மாதிரி டைரெக்டாக ஃப்ளைட் உள்ள போயிடலாம். சீட் நம்பர் காட்டிட்டு டைரெக்டாக போய் உட்கார வேண்டியது தான். இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும். இது ஃபுல்லாக எக்கனாமிக் கிளாஸ். இது எனக்கு முன்னாடி தெரியாது, இப்போ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இது பெரிய ஃப்ளைட்டு நான் போகிறது, தாய் ஏர்வேஸோடது. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் போகும்போது கரெக்டாக போர்டிங் டைமே நைட்டு 1:10. ஸோ கரெக்டாக ஒரு 1:30 மணி போல் இதெல்லாம் கொடுத்தாங்க. அது பாதாம், ஃப்ரூட்ஸு, பன்னு காஞ்சி போன பன்னு, அது நல்லா இல்லை. பட்டர், அது ரெண்டையும் நான் அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டேன். சாப்பிடாம எடுத்து பேக்கில் வச்சுருக்கேன். முடிஞ்சால் அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு ஸ்வீட். இந்த ஸ்வீட் பற்றி செப்பரேட்டாக காட்டுறேன். அடுத்தது ஆப்பிள், அப்புறம் அதனால் ட்ராகன் ஃப்ரூட் ப்ளஸ் பைனாப்பிள், இது 3 இருக்குது. அடுத்து ரைஸை பார்க்கலாம். நான் ஆர்டர் பண்ணது ஏஷியன் வெஜ் மீல்ஸ். அதில் இது நான் மாதிரி கொடுத்துருக்கு. நான் மாதிரியும் இல்லை, எதுவும் இல்லை. இது எப்படின்றது தெரியல. பெருசாக கல்தோசை மாதிரி இருந்துச்சு. இதுதாங்க ஜீரா ரைஸ் மாதிரி இருந்துச்சு, ப்ளஸ் முட்டைகோஸ் அண்டு பன்னீர். பரவாயில்ல, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் மோசம்னு சொல்ல முடியாது. பன்னீரும் குவான்டிட்டியும் நிறையா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 10-15 பன்னீர் கிட்டே இருக்கும். அவ்வளோ இருந்துச்சு இந்த சின்ன டப்பாலேயே. இந்த ஸ்வீட்டை தான் பாருங்கள். இது எனக்கு எக்ஸாக்டாக என்ன தெரியல. மேலே ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. தேங்காவாக இருக்கும்னு நினச்சேன், பட் தேங்காவாகவும் இல்லை. கீழே உள்ளதும் என்னென்று சொல்ல தெரியல. எனக்கு இளநி மாதிரியும் இருந்துச்சு. இது தயிர் மாதிரியும் இல்லை. நான் இளநி தேங்காய் எதுவும் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன், அதுவும் இல்லை. நானும் எவ்வளோ சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு தேங்காய் ஃப்ளேவர்னால் அந்த இளநி தேங்காய் மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ஜூஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஜூஸ் ஆர் டீ ஆர் காஃபி எது வேணும் கேட்பாங்க. ஆல்கஹாலும் இருக்குது. நான் ஜூஸ் வாங்கிக்கிட்டேன். இப்போ அடுத்து போகிறது இந்த ஃப்ளைட்டு தான், தாய்லாண்டு டு ஃபிலிப்பைன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்தது நம்ம சென்னையிலேருந்து தாய்லாந்து வந்தாச்சு, பேங்காக்கு. நம்ம இதில் போகிறோம். பெருசாக கஷ்டமாக இல்லைங்க. இறங்கணும் தாய்லாண்டில். இறங்கின உடனே அங்கே வெளியே நின்றுருந்தாங்க போர்டு வச்சுட்டு, மணிலான். இப்போ பார்க்குறீங்க, டேக் ஆஃப் பார்க்குறீங்க, மணிலான் போர்டு வச்சுட்டு நின்றுருந்தாங்க. ஸோ டேரெக்டாக அவங்களே ரூட் சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நேராக வந்துட்டோம். கிட்டத்தட்ட 200-250 போயிட்டு தான் டேக் ஆஃப் ஆகுது. அவ்வளோ ஸ்பீடு. ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, போக போக பழகிடும். இதில் முக்கியமானது அந்த பிளேடு பார்க்கும்போது பெண்ட் ஆகுது பாருங்கள். பெண்ட் ஆகும்போது தான் பயமாக இருக்குது நமக்கு. அவ்வளோதான். அப்படியே வித்தின் 1 மினிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் காட்டுது. அது டிஸ்பிளேயில் காட்டும்.
எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இப்போ நான் அப்படியே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் படம் போட்டேன். கொஞ்ச நேரம் பார்க்கலாம், ஒரு 1/2 அன் ஹவர் பார்க்கலாம் வெளியே. அதுக்கு மேலே எங்கே பார்க்குறது? ஸோ அவெஞ்சர்ஸ் மூவி இருந்துச்சு, அதை போட்டுட்டு நான் பாட்டு உட்காந்துட்டேன். அடுத்து இங்கேயும் சாப்பாடு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இந்த 1 வீக்லேயே 4 டைம்ஸ் போகிறேன். 4 டைம்ஸும் ஃப்ளைட்டில் ஃபுட் போட்டிருக்கேன். அதே தாயார் வேஸ் தான். ஸோ என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்கன்றதை செக் பண்ணிடலாம். இப்போ எனக்கு கொடுத்தது அது ஏதோ பொட்டேட்டோ மாதிரி இருந்துச்சு. இப்போ பொட்டேட்டோ இல்லை, சாரி, மாங்காய் நல்லாவே இல்லை. ஆனால் ஃபுல்லும் காரம் போட்டு. தென் நேற்று கொடுத்த மாதிரியே ஆப்பிள் அண்டு ட்ராகன் ஃப்ரூட். இந்த வாட்டி கொடுத்தது மட்டும் அந்த பழம் பேர் ஞாபகம் இல்லையே, கிருணி பழம் வந்துச்சு. ப்ளஸ் சாம்பார், உப்புமா அண்டு ஒரு உளுந்த வடை. அப்புறம் நேற்று கொடுத்த அதே ஒரு காஞ்சி போன பன்னு, அதை அப்படியே விளக்கு எப்பயும் போல தூக்கி போட்டுட்டு டீ கொடுத்தாங்க. டீக்கு சுகர் வாங்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. நான் யூஸ்வலாக டீ குடிக்க மாட்டேன், சரி ஃப்ளைட்டில் குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு தான் குடித்தேன் நான். இந்த ட்ரேவை அவங்களே அப்படியே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஆரம்பிக்க வேண்டியதான். இதுதான் நம்ம ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் ஃபுட் வைக்கிற இடம். இது நம்ம ஃப்ளைட்டில் பேக் சைடில் இருக்கும். எண்டு இதுதான். நம்ம சீட்டும் எண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து அவங்க பண்ணுறதுலாமல் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். முன்னாடி சொன்னது தான், நம்ம இங்கே விசா அவ்வளோதாங்க. அடுத்த ஃப்ளைட்டை விட்டு இறங்கியாச்சு. இங்கே நம்ம இறங்கி வாங்கிக்கலாம். இங்கேயும் பெருசாக இல்லை, ப்ராசஸ் வாங்கிக்கலாம். முடிச்சுட்டு நேராக ஹோட்டலுக்கு போயாச்சு. எனக்கு சென்னையில் சொல்லும்போது தான் இந்த ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி சொன்னாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் வேணும்லாம் வெளியே வரும். பெருசாக கேள்வி கேட்கல. நான் விட ரொம்ப கேட்பாங்க, அது கேட்பாங்கலாம் எதிர்பார்த்தேன். பெருசாக ஒன்றுமே கேட்கல. அதை மட்டும் காட்டிட்டு வெளியே விட்டாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம இறங்கி ரூமுக்கு போயாச்சு.